ஸ்ரீ ட்ரோன் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல வந்து மேஷ ராசி பாருங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இவங்க ஒரு முன்கோபி அப்படின்னு சொல்லலாம். அவசர குடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே வந்து உடனடியா செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இவங்களுக்கு இருக்கும். அதாவது இவங்க ஹோய் அப்படின்னாங்கன்னா எல்லாரும் வந்து பயந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு குணம் வந்து மெச்சூரிட்டி குணம் இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும். இவங்க பிடிச்சா பிடிச்சது தான். பிடிச்சதுலேருந்து மாறவே மாட்டாங்க. அதே நேரத்தில் இவங்க வந்து யாரையும் கெடுக்கவும் மாட்டாங்க. கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த சின்ன புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. ஆனால் சண்டை போடுறது வல்லவர்கள். மற்றபடி இவங்க மனசு வந்து கோபம் இடத்துல இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான வகையினர் இவங்க. இவங்களோட காதல் திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா, காதல்னு வந்துட்டாவே வந்து ராசி லக்னத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வந்து மேஷம் வந்து ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் உங்கள் ராசி மேஷ ராசிக்கு 5ஆம் இடமாக வருவது சிம்ம ராசி. சரிங்களா? இதுவும் வந்து ஒரு நெருப்பு ராசி அப்படின்றதுனால உங்கள் காதல் வந்து ஒரு இதுவாக இருக்கும். அதாவது உக்கிரமாகவே இருப்பாங்க. மேஷராசியும் வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டது அப்படின்னும்போது, உங்களுக்கு செவ்வாய் கிரகம் நெருப்பு சம்மந்தப்பட்டது அப்படின்னும்போது, சிம்ம ராசியும் நெருப்பு சம்மந்தப்பட்ட ஆண் கிரகம் அப்படின்போது உங்களுடைய காதல் வந்து ஒரு மெச்சூரிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் காதல் வந்து காதலி அப்படின்னு காதலியோ காதலனோ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கம்பீரம் மிக்கவர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சிம்ம ராசிக்குரிய குணங்கள் வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னா உங்கள் காதலில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட காதல் வந்து அப்படி தான் இருக்கும். சரிங்களா? உங்களோட காதலில் வந்து ஜெயிக்கணுமா தோப்பீங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது காதலில் ஜெயிக்கணும்னா முதல்ல 5ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கணும் கொஞ்சமாச்சும். அதாவது 5ல் வந்து ஒரு நட்பு கிரகமாவது இருக்கணும். உங்கள் ராசிக்கோ லக்னத்துக்கோ வந்து நட்பு கிரகம் வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா, மேஷ ராசிக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த 4 கிரகங்களும் நட்பு கிரகங்கள். சரிங்களா? இந்த 4 கிரகங்களில் எதனா ஒரு கிரகமாச்சும் 5ஆம் இடத்துல இருக்கணும். அப்படி இருந்தாவே வந்து உங்கள் காதல் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இருக்க வேண்டிய கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்கணும். குரு 5ல் இருக்கிறத விட 5ஆம் இடத்துல பார்க்கறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இல்லைனா சுக்கிரனும் வந்து இருக்கலாம். சுக்கிரன் வந்து 5ல் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து இவங்களோட காதல் திருமணம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து காதல் பண்ண மாட்டாங்க. லவ் பண்ண மாட்டாங்க மேஷராசிக்காரங்க. அப்படி பண்ணாலும் வந்து பெரிய லெவலில் வந்து பண்ண மாட்டாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பண்ண மாட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சில பேர்லாம் சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதுலேருந்து இவங்களால வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். விடவே முடியாது இவங்களால. அது அடிக்ட் ஆகிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான காதல் வந்து இவங்களுது. மற்றபடி இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னும்போது 7ஆம் வீடு வந்து திருமண வாழ்க்கையை குறிக்கும். 7ஆம் வீடாக வருவது வந்து மேஷ ராசிக்கு மேஷ லக்னத்துக்கு 7ஆம் வீடாக வருவது துலாம் லக்னம், துலாம் ராசி. சரிங்களா? துலாம் ராசி வந்து எப்படிப்பட்டது ராசி அப்படின்னா, அதுவும் ஒரு நல்ல ராசி அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு கெட்ட குணங்களும் இல்லாத ஒரு ராசி துலாம் ராசி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் பிடிவாதம். அதாவது மேஷ ராசிக்கான மனைவியும் பார்த்திங்கன்னா பிடிவாதமாக இருப்பாங்க. இவங்களும் பிடிவாதமாக இருப்பாங்க. அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அடிச்சுக்கிட்டே ஒன்றா தான் இருப்பாங்க கண்டி வெளியே விட்டு போயிட மாட்டாங்க. அப்படியான ஒரு மன வாழ்க்கை இவங்களுக்கு இருக்கும். மற்றபடி இவங்க மன வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மன வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லணும். பிரிஞ்சு டைவர்ஸ் கேஸு அந்த மாதிரிலாம் ஆகிற மாதிரியான ஒரு மன வாழ்க்கை இவங்களுக்கு கிடையாது. நல்ல ஒரு மன வாழ்க்கை தான் இவங்களுக்கு அமையும். சரி, ஓகே. நல்ல மன வாழ்க்கை அமையும். சரி, நல்ல விஷயமா பார்த்துட்டோம். இருந்தாலும் இப்போது மேஷ ராசிக்கும் இந்த காதல் திருமணமோ இல்லை திருமண வாழ்க்கை எப்போது நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற கிரகநிலைகள் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். மேஷ ராசிக்கு வந்து இப்போ இருக்கிற கிரகணங்கள் எல்லாமே வந்து சாதகமாக தான் இருக்குது. எப்படி அப்படின்னா மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் ராகு கேதுக்கள் இருக்கிறது. 3ல் ராகுவும் 9ல் கேதுவும் இருக்குது. இது ராகு கேதுக்கள் மிக அருமையான நிலைமை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ல் ராகு வரும். அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ரொம்ப கெடுதல் விஷயம் கிடையாது. கல்யாணம் பண்ணுறது நல்ல விஷயந்தான். அடுத்து வந்து சனி பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்குது. அதுவும் ரொம்ப 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 நல்ல விஷயம். உங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் காதலை வந்து வீட்டில் சொல்லி நிறைவேற்றுறதுக்கான அருமையான காலகட்டம் இது தான். நீங்கள் சொன்னாவே மதிப்பாங்க. நீங்களே யோசிச்சு பார்த்துருவாங்க. இது சம்மந்தமே இல்லாமல் வந்து இவங்ககிட்ட பேசவே மாட்டோம். திடீர்னு வந்து நம்மளை கூப்பிட்டு மதிக்கிறாங்க, நல்லா இருக்கேன்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கோம். நீங்களே யோசிச்சிருப்பீங்க.
அந்த மாதிரியான ஒரு உங்களை மதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால உங்களுக்கு இது ஒரு அருமையான விஷயமா இருக்கும். இன்னும் 3 வருடங்களுக்கு உங்களுக்கு சனி வந்து இன்னும் 5 வருடங்களுக்கு சாதகமாக இருக்கார் அப்படின்போது, இப்போ வந்து காதல் திருமணம் வந்து வீட்டில் சொல்லியோ இல்லை எந்த ஒரு கல்யாணம் பண்ணுறதுனாலும் ஈஸியாக வந்து நல்ல வரனா கிடைக்கும். திருமண வாழ்க்கை வந்து காதல் திருமணம் இல்லைனாலும் நீங்கள் வந்து வீட்டில் பார்க்குற பையனையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணும்போது அதுவும் வந்து இப்போ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி பார்த்துருந்தா இப்போ நான் உங்களுக்கு ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடந்ததுன்னா அது வாழ்க்கை வந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையாகவே அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.